வாழ்த்துக்களும். ஸோ மேம் சொன்னாங்க, நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல 3வது ப்ராஜெக்டா ரொம்ப அழகா வந்திருக்கு. நம்மளோட பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருப்போம். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இஎம்ஐ கட்டி முடிக்கணும் அப்படிங்கறக்காகவே டிராவல் பண்ணுவோம். அப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு கமிட்மெண்ட் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சபடி நம்ம இயங்க முடியல. இது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனையில 95% ஆஃப் மக்கள் கிட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த பணம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தேவைய பூர்த்தி செய்யறதுக்கு பத்தல. எல்லாருமே நிறைய பேர் படிச்சிருக்கோம், நிறைய பேர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, 24 மணி நேரம் கையிலயும் இருக்கு. பட் ஆனா தேவையான பணத்தை என்ன பண்ண முடியல, யாருனாலையும் சம்பாதிக்க முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அற்புதமான ப்ராஜெக்டை கொடுத்துருக்கு. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர் சொல்யூஷன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ரொம்ப எக்ஸலண்டா இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டுட்டு போக போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீட்டுல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் மட்டும் வேலைக்கு போனா போதுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் டே மாதிரி ஒர்க் பண்ண போனா பார்ட் டைம்ல போயிட்டு இருந்தாங்க மகளிர்கள். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ 18 அண்ட் எபோ எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கோம். அப்ப என்ன அப்படின்னா, பொருளாதார சுதந்திரம் அடைவதற்காக எல்லாரும் போகல, இருக்கக்கூடிய பண பிரச்சனையை பூர்த்தி பண்ண முடியாம தான் போய்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அற்புதமான வாய்ப்பு நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சி. சாதாரண விஷயம் இல்ல. நம்மளை பத்தி நம்மளுக்கே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதப்ப நம்மளையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களோட பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடையணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மிஷனோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை. அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு நம்ம எல்லாருமே கேட்போம். அதுக்கு ஆல்ரெடி மேடமே நம்மளுக்கு விட சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கு. அந்த நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ நம்ம ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய லொக்கேட் ஆகிருக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர். இப்போதைக்கு வெள்ளூர்ல இருந்தாலும் வருங்காலங்கத்துல நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமோ கண்டிப்பா அந்த இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் வரும். நம்ம அதனோட அட்ரஸையும் இந்த இடத்துல நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ நம்ம இயங்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா www.nnwomen.com. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த அத்தனை நபர்களையும் நம்ம என்ன பண்ண போறோம், பொருளாதார சுதந்திரம் மேன்மை அடைய வைக்க போறோம். ஸோ நம்ம சொல்லிட்டோம், ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட்னு இருக்கும். நம்ம அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே டொனேஷன், க்ரௌடு ஃபண்டிங்ல தான் டிராவல் பண்ண போறோம். அது ஏன் டொனேஷன் கேட்டீங்க அப்படின்னா, உதவியா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு தான் பயன்படும். நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஒரு எக்ஸாம்க்கு கட்ட இல்லைன்னு கேட்பாங்க, அது உதவியா தான் கேட்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, சம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பத்தல, கொஞ்சம் உதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் கொடுத்துருப்போம். ஸோ எந்த இடத்துல வந்தாலும் சரி நம்ம உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எம்பவர் சொல்யூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கையில எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா டொனேஷன் தான். அதுவும் ஒரே ஒரு முறை தான் டொனேஷன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3200 ரூபாய். ஸோ அது ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் சம்பளமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 வாரமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு 3 நாள் உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய அமௌண்டா இருக்கலாம். பட் இது வரைக்கும் நம்மளோட வாழ்நாள்ல எத்தனை நாள்ல இந்த 3200 செலவு பண்ணியிருப்போம், பயன்படுத்தி இருப்போம். அதனால நம்மளோட பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சிருக்கான்னு யோசிச்சுமா அப்படின்னா இதுக்குண்டான விட நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் எண்டில் உங்களுக்கு தெளிவா புரிய வரும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய 3200 ரூபாயில பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்
எது எதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காகவும், ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் www.nnwoman.com அப்படிங்கிற டொமைனில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும், சர்வர் மெயின்டெனன்ஸுக்கும், டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸுக்கும், ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ₹200. ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய ₹3000 எடுத்துக்கிட்டு கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ளே என்டர் ஆகிறோம். அப்போ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம முதலே சொன்னேன், எம்பவர் சொல்யூஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ரொம்ப எக்ஸலண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வைக்கக்கூடிய நேம் பார்த்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ளே என்டர் ஆகிறோம். அப்போ பாருங்க, எங்கே பார்த்தாலும் சரி எம்பவர் சொல்யூஷன்னா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். மகளிர் பவர் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், மேன் பவர் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இல்ல மணி பவர் சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க, மணி இல்லாம யாருனாலையும் வாழ முடியாது. அதை எப்படி இந்த இடத்துல நம்மளோட நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை கொடுக்க போகுதுங்கிறதா இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ அப்ப நம்ம மட்டும் இல்ல, உள்ள வரக்கூடிய அத்தனை நபர்களுமே ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்க போறோம். அப்ப அத்தனை நபர்களுமே கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள தான் என்டர் ஆக போறோம். அப்ப என்ன அப்படின்னா, எத்தனை நபர்களுக்கு வேணா நம்ம இந்த இடத்துல அன்லிமிட்டடா வாய்ப்பை கொடுக்கலாம். அதனாலதான் நம்மளது பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் கான்செப்ட்னு சொல்றோம். உள்ள நம்ம வந்துட்டோம். மறுபடியும் எங்கெங்க டிராவல் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, என்டர் ஆனது கங்கா ஆக்டிவ் டேபிளா இருந்தாலும் பவானி டேபிள்குள்ள டிராவல் ஆக போறோம், காவேரி டேபிள்குள்ள டிராவல் ஆக போறோம், கூடுதலா ராயல் டேபிள்குள்ளேயும் டிராவல் ஆக போறோம். அப்ப பாருங்க, ஸோ பவானி டேபிள்னா நான் நார்மலா சிங்கிள் டேபிள் கிடையாது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 4 இடத்துல டிராவல் பண்ண போறோம். அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா பவானி ₹3000 டேபிள்லையும், அப்புறம் பவானி ₹5000 டேபிள்லையும், பவானி ₹9000 டேபிள்லையும், பவானி ₹17000 டேபிளையும் டிராவல் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, காவேரி டேபிள்ல பாருங்க, காவேரி 2000 அப்படிங்கிற டேபிள்லையும், காவேரி 3000 டேபிள்லையும், காவேரி 4000 டேபிளையும் டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்ப 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க மேடம், ஒரே ஒரு முறை தான் உதவின்னு சொன்னீங்க. இப்ப இந்த இடத்துல இத்தனை அமௌண்ட் ஷோ ஆகுதே மேடம் அப்படின்னு பல பேர் யோசிக்கிறோம். பட் உள்ள ஒரே ஒரு முறை தான் என்ட்ரானோம். அடுத்தடுத்த டேபிளுக்கு நம்ம எப்படி மூவ் ஆக போறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ உள்ள என்ட்ரான எல்லாருமே நான் சொன்ன மாதிரி கங்கா ஆக்டிவ் டேபிள்குள்ள தான் வர்றோம். வந்ததையும் இந்த அற்புதமான வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்க கொண்டுட்டு வர அந்த ₹3200 ₹200 டிஸ்ட்ரிபியூஷன் போக ₹3000 உங்ககிட்ட வந்து நிக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சிஸ்டம் உங்களை அழகா பவானி 3000 டேபிளுக்கு கேரி ஓவர் உங்களை என்ன பண்ணுது, கேரி ஓவர் பண்ணுது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கங்கா ஆக்டிவ் பிளான்ல இருந்த நீங்க ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நீங்க அழகா டிராவல் பண்றீங்க பவானி ₹3000 டேபிளுக்கு. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கங்கா ஆக்டிவ் பிளான் டேபிள் அப்படிங்கிறது நீங்க நேரடி இணைப்பு எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் அன்லிமிட்டடா, முதல் நபர்ல இருந்து 1000 நபர்கள் வரைக்கும் எத்தனை நபர்கள் கொடுத்தாலும் சரி, எல்லாருமே உங்க டைரக்ட் பர்சன் என்டர் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஆக்டிவ் பிளான். 2வது நபர் கொண்டுட்டு வருவாரு. எகெயின் நீங்க 2வது நபருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவங்க கொண்டுட்டு வர ₹3000 பாத்தீங்க அப்படின்னா, சரி 3200 கொண்டுட்டு வருவாங்க. 200 காமனா அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஞாபகத்துல வச்சுக்குங்க. அப்போ உங்க டைரக்டா 2வது நபர் கொண்டு வரக்கூடிய அந்த ₹3000 பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்டயே கொடுக்குறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உள்ள என்டர் ஆகும்போது கொண்டுட்டு வந்த அந்த ₹3000 அப்படியே உங்களுக்கே கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்ல 2வதா வரக்கூடிய நபர். அப்ப பாருங்க, உங்களுக்கே நீங்க போட்ட அமௌண்ட்டை 2வது நபர் வரும்போதே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்ல, எந்த வித டிடெக்ஷனும் கிடையாது. அப்படியே 3000 என்ன ஆக போகுது, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபேக்கு போன்பேக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு எது ஈஸின்னு பட்டுதோ அத்தனை நபர்களுக்குமே அது கண்டிப்பா ஈஸின்னு தான் படும். ஏன்னா உள்ள வந்துட்டோம், ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம். ஒரு நபருக்கு கொடுக்கும்போது நம்ம கேரி ஓவர் ஆகி பவானி டேபிளுக்குள்ள என்டர் ஆகிறோம். அது மட்டும் இல்ல, 2வது நபர் கொடுக்கும்போது நம்ம உள்ள டொனேஷனா கொடுத்த அமௌண்ட் நம்மளுக்கே திருப்பி வருது டொனேஷன் அமௌண்ட்டா.
அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, 3வது நபர வாய்ப்ப குடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொண்டுட்டு வர ரூ. 3000 என்ன ஆகுது அப்படின்னா, ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு கீழ தான் ராயல் ஐடியா கன்வெர்ட் ஆகுது. அந்த ராயல் ஐடி யார் யார் பேர்ல இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, டைரக்ட் 1ல வந்த முதல் நபருக்கும், டைரக்ட் 2ல வந்த 2வது நபருக்கும், டைரக்ட் 3ல வந்த 3வது நபருக்கும் ராயல் ஐடியா உங்களுக்கு கீழ கன்வெர்ட் ஆகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராயல் ஐடிக்கு தேவையானது ரூ. 1000. அந்த ரூ. 1000 யாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கொண்டுட்டு வர போறதில்ல. நம்ம நேரடி இணைப்புல 3வது நபரை கொடுக்கும்போது நம்ம டைரக்ட்ல அந்த 3 நபர்களுமே ஐடியா கன்வெர்ட் ஆக போறாங்க ராயல் ஐடியா. அப்ப பாருங்க ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் ரூ. 200 நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் ராயல்ல. அது ஒரு 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ராயலோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம எண்டில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதல் நபர் கொண்டுட்டு வந்த அந்த ரூ. 3000 பவானி டேபிளுக்குள்ள என்ட்ரான நம்ம என்னென்ன வருமானத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த போறேன். ஸோ கங்கா ஆக்டிவ் பிளான்ல மட்டும்தான் டைரக்ட். அதை தாண்டி பவானி டேபிளுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னா குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல என்ன ஆக போறோம், நம்ம வருமானத்தை வாங்க போறோம். அப்ப நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு கீழே யாரெல்லாம் உங்களாட்டவே ஜாயின் பண்ணினதையும் ஒரு நபரை வாய்ப்பை கொடுத்து பவானி 3000 டேபிளுக்குள்ள வர்றாங்களோ, உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த டேபிளுக்குள்ள போக போறீங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பவானி 5000 டேபிள். ஸோ இப்போ முதல் நபர் நீங்க எப்படி இதுக்குள்ள என்டர் ஆகும்போது ரூ. 3000 கொண்டுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி முதல் நபரும் பார்த்தீங்கன்னா ரூ. 3000 கொண்டுட்டு வர்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2500 கேரி ஓவர் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டேபிளுக்கு நீங்க போறதுக்காக. ரூ. 500 பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டு. அதே மாதிரி 2வது நபர் வந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வர 3000ல இருந்து 2500 கேரி ஓவர் ஆகுது. ரூ. 500 உங்களோட ப்ராஃபிட். அப்ப முதல் நபர் கொண்டு வர 3000ல இருந்து 2500, 2வது நபர் கொண்டுட்டு வர 3000ல இருந்து 2500, டோட்டலா ரூ. 5000 நீங்க எடுத்துக்கிட்டு பவானியோட 5000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. பாருங்க ஒரே ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்க. நம்மளோட கங்கா ஆக்டிவ் பிளான்ல பவானி 3000 டேபிளுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பவானி 5000 டேபிளுக்குள்ள போயிடுறீங்க. அது மட்டும் இல்ல இங்க ப்ராஃபிட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பவானி டேபிள்ல கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ இப்போ 3000ல இருந்த நீங்க பவானி 5000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஆக்டிவ் பிளான்ல கங்கா ஆக்டிவ் பிளான் மட்டும்தான் நம்மளோட நேரடி இணைப்பு. அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ 5000 டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்களாட்டவே பவானி 3000 டேபிள்ல இருந்து 2 நபர்கள் வந்தாங்கன்னா உங்க ஐடிக்கு கீழே இங்க ரூ. 5000 எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வந்த முதல் நபர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ரூ. 4500 கேரி ஓவர் ஆகுது. ஸோ கேரி ஓவர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகக்கூடிய டொனேஷன் அமௌண்ட் இங்கிருந்து தான் அங்க போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. பேலன்ஸா இருக்கக்கூடிய ரூ. 500 ப்ராஃபிட்டு. 2வது நபர் கொண்டுட்டு வந்த ரூ. 5000 பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 4500 கேரி ஓவர் ஆகுது. பேலன்ஸா இருக்கக்கூடிய ரூ. ப்ராஃபிட். அப்ப ஏற்கனவே பவானி 3000 டேபிள்ல ரூ. ப்ராஃபிட்டு. இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூ. ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்ல அடுத்த டேபிளுக்கு தேவையான 9000 இங்க இருந்து எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ண போறீங்க. பவானி 9000 டேபிள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, 9000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்ப பாருங்க உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வந்தாவே அடுத்தடுத்த டேபிளுக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா இதை டிராவல் பண்ண போறோம்னு பாருங்க. அப்ப இங்க வரக்கூடிய நீங்க எப்படி 9000 எடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி இங்க வரக்கூடிய நபர்களும் 9000 தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு கீழே முதல் நபர் கொண்டுட்டு வந்த அந்த 9000த்துல பாத்தீங்க அப்படின்னா ரூ. 8500 கேரி ஓவர் ஆகுது. ரூ. உங்களோட ப்ராஃபிட். அதே 2வது நபரும் அதே ஸ்ட்ரக்சர் தான். 8500 கேரி ஓவர் ஆகுது. ரூ. ப்ராஃபிட். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நபர் வந்த 8500 பிளஸ் 8500 டோட்டல் போடுங்க ரூ. 17,000.
அப்ப 17,000 எடுத்துக்கிட்டு நீங்க பவானி 17,000 டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் உங்களோட 9,000 டேபிள்ல. அப்ப பாருங்க, பவானி 17,000 டேபிளுக்குள்ள என்டர் ஆன நீங்க இதுக்கு முன்னாடி 3 டேபிள்ல டிராவல் பண்ணி வந்தோம். ஒவ்வொரு டேபிளையும் உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வந்தா அந்த டேபிளோட வருமானம் வாங்கிட்டு நம்ம அடுத்த டேபிளுக்குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ இங்க 17,000 ரூபாய். பட் உங்களுக்கு கீழே 4 நபர்கள் வரும்போது இந்த டேபிள் கம்ப்ளீட் ஆகுது. பட் இதனோட இறுதியில எத்தனை வருமானம் இந்த இடத்துல மட்டும் நம்ம வாங்க போறோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நபர் எப்படி நம்ம உள்ள என்டர் ஆகும்போது எந்த அமௌண்ட் டொனேஷன் அமௌண்ட் எடுத்துட்டு உள்ள வர்றோமோ அதே மாதிரி தான் வரக்கூடிய நபர்களும் அதே மாதிரி 17,000 எடுத்துட்டு வருவாங்க. முதல் நபர் உங்களுக்கு கீழே வரும்போது 17,000 எடுத்துட்டு வருவாரு. அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா முதல் 3,000 ரூபாய் உங்களோட ராயல் டாப் அப்காக கொடுக்குறாரு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ராயல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம எண்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி உள்ள வரும்போது 1000 ரூபாவா இருந்த ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாய் ராயலை டாப் அப் பண்ண போறீங்க. அது நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கிடையாது. இங்க வரக்கூடிய முதல் நபர் கொண்டுட்டு வர 17,000த்துல 3,000 ரூபாய் உங்களோட ராயல் டாப் அப் பண்றாரு. ஸோ அதனோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர் 17,000 டேபிளுக்கு வரும்போது, பவானி 17,000 டேபிளுக்கு வரும்போது அவருக்கு கீழே வரக்கூடிய முதல் நபர் கொண்டுட்டு வரதுல இருந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 4 நபருக்குள்ள இருந்ததுன்னா 3 மடங்கு 3 × 200 600 கிடைக்கும். இதே 4வது டைரக்ட்ல இருந்து இருந்தீங்கன்னா ஒரு டைம்ல இருந்து 500. ஸோ 3 டைம் 3,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 3 டைம் நம்மளுக்கு வருமானம் கொடுக்குது. 3 × 500 போட்டீங்கன்னா 1,500 உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த 5,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட். அதுக்கப்புறம் 9,000 பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா 17,000 தான் கொண்டுட்டு வரோம். 3,000 பார்த்தீங்க அப்படின்னா ராயல் டாப் அப்க்கு கொடுத்துட்றாங்க. அது மீன் உங்களோட ராயல் டாப் அப்க்கு 5,000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டு. பேலன்ஸா இருக்கக்கூடிய 9,000 என்ன ஆகுது அப்படின்னா உங்க பேர்லயே பவானி 9,000 டேபிள்ல ரீபர்த்தா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பவானி 3,000 பார்த்தோம், அடுத்தது பார்த்தோம், அதுக்கு அடுத்தது 9,000. அப்ப பாருங்க இப்படி இங்க வந்துட்டோம், திருப்பி எகைன் அடுத்த வருமானத்துக்கு நம்ம ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் நபர் கொண்டுட்டு வந்த ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 2வது நபர் 17,000 எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கீழே வரும்போது 8,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளானுக்கு 2,000 ரூபாய் 3 காவேரி லெவல் பிளான் இருக்கு. 2,000 3,000 4,000. ஸோ அந்த 3 இடத்துக்குமே உங்களோட ஐடி அங்க டிராவல் ஆகுது. ஸோ அதனோட வருமானம் என்னங்கிறத நம்ம இனி பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, டைரக்டா வரக்கூடிய 3வது நபர் இங்க உங்க இதுல வரக்கூடிய, நான் சொல்லிட்டேன், பவானி டேபிள்ல வரக்கூடிய அத்தனை நபர்களுமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் வருவாங்க. உங்க டைரக்ட் அப்படிங்கிறது கங்கா ஆக்டிவ் பிளான் மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3வது நபர் உங்களுக்கு கீழே வரும்போது அவங்க கொண்டுட்டு வந்த 17,000த்துல முதல் 9,000 ரூபாய் ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸா இருக்கக்கூடிய 8,000 பாத்தீங்க அப்படின்னா பவானி 5,000 ரூபாய் ரீபர்த்துக்கு ஒரு ஐடியாவும், பவானி 3,000 ரூபாய் ரீபர்த்துக்கு ஒரு ஐடியாவும் போறது. அப்ப பாருங்க இந்த இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு வருமானம் பார்த்துக்கிட்டு வந்திருப்போம். திருப்பி வருமானம் எங்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பவானி 5,000 ரீபர்த் டேபிளுக்கும் பவானி 3,000 ரீபர்த் டேபிளுக்கும் வருது. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா 4வது நபர் கொண்டுட்டு வர 17,000 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8,000 ருபீஸ் ப்ராஃபிட்டா ரிசீவ் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, பேலன்ஸா இருக்கக்கூடிய 9,000 பாத்தீங்க அப்படின்னா எகைன் பவானிக்கு 9,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ரீபர்த்தா வர போறீங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல மட்டுமே 4 ரீபர்த் ஆக்சுவலா நடக்குது. அதுல 2 ரீபர்த் பாத்தீங்க அப்படின்னா பவானி 9,000 ரீபர்த் அந்த டேபிளுக்கு போறீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பாத்தீங்கன்னா பவானி 5,000 ரீபர்த்துக்கும் பவானி 3,000 ரீபர்த்துக்கும். அப்ப இந்த 4 நபர் மூலமா வந்த அந்த 17,000த்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் மட்டும் டோட்டல் பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் நபர் மூலமா 5000, ரெண்டாவது நபர் மூலமா 8000, மூணாவது நபர் மூலமா 9000, நாலாவது நபர் மூலமா 8000, டோட்டல் போடுங்க 30,000 ரூபாய். அப்ப உள்ள வந்த நம்ம ஒரு நபரை கொடுக்கும் போது பவானி டேபிளுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். 4 பவானி டேபிளை டிராவல் பண்ணும்போது 4வது டேபிள மட்டுமே 30,000 ரூபாய் இன்கம் வாங்குறோம். ராயல் ப்ராஃபிட்ல 600 அல்லது 1500 இந்த இடத்துல ரிசீவ் பண்ண போறோம். அப்போ ஒட்டுமொத்த இன்கம் பாருங்க, பவானி டேபிள்ல 3000 டேபிள்ல 1000, 5000 டேபிள்லயும் 1000, 9000 டேபிள்லயும் 1000, 17,000 டேபிள்ல 30,000 ரூபாய், டோட்டல் 33,000 ரூபாய் இந்த இடத்துல மட்டுமே ஒரு ஐடி ரிசீவ் ஆகுது. அப்ப பாருங்க, உங்களோட ரீபர்த் ஐடி எல்லா இடத்துல இருந்து மறுபடி திருப்பி வரப்போகுது. அப்ப இங்கிருந்து இன்னும் கூடுதலா தான் கண்டிப்பா நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபரை வாய்ப்பை கொடுத்து இதுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அதுதான் இங்க இருக்கிறது. ஒரு 10 நபரோ 20 நபரோ கொடுத்தது கிடையாது. 3200 ரூபாய் ஒரே ஒரு முறை டொனேஷன் கொடுத்து நம்ம உள்ள வந்தோம். ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இத்தனை வருமானத்தையும் நம்ம எலிஜிபிலிட்டி ஆறது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடியும் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வருமானம் கொடுக்கறதுக்கு. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது கங்கா ஆக்டிவ் டேபிள்ல டைரக்டா 3 நபர்கள் வந்தா என்னென்ன நடக்குன்னு பார்த்தோம். நம்ம சன்ஃப்ளவர் கான்செப்ட் அன்லிமிட்டடா நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொன்னோம். அப்ப கங்கா ஆக்டிவ் டேபிள்ல டைரக்டா 4வது நபரை இணைக்கிறோம். எகெயின் அவங்களும் 3000 ரூபாய் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த 3000த்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டா நீங்க ரிசீவ் பண்றீங்க. ரெண்டாவது 1000 ரூபாய் உங்களோட ராயலுக்கு, உங்களுக்கு கீழே ராயல் ஐடியா அவங்க வர போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 1000 காவேரி பிளானுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு என்டர் ஆக போறாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம காவேரி பிளானை பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி டைரக்டா 5வது நபர் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 3000 ரூபாய் எடுத்துட்டு வருவாங்க. சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் டிராவல் ஆக போகுது. அப் டு எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரடி இணைப்புல வரக்கூடிய 12 நபர்கள் வரைக்கும் இந்த 3 ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் உங்களோட ப்ராஃபிட்டாவும், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ராயல் ஐடியாவும், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா காவேரி பிளானுக்கு 1000 ரூபாயும் போகுது. அது மட்டும் இல்ல, இந்த டைரக்ட் 4வது நபரும் 5வது நபரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த காவேரி பிளான்ல கொண்டு வந்த 1000 சேர்த்தி காவேரி பிளான் 2000 அப்படிங்கிறதுக்குள்ள என்டர் ஆகும். ஆனா இதுல 2000 வர்ற வரைக்கும் சிஸ்டம் வெயிட் பண்ண வைக்க போறது இல்ல. ஒரு 1000 வந்ததையுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வருமானத்தை கொடுக்கறதுக்காக சிஸ்டம் என்ன ஆயிருது, ரெடி ஆயிடுது. அது மட்டும் இல்ல, நம்ம டைரக்ட்ல 4வது 5வது நபரை வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 1 ஸ்டார் அச்சீவர் ஆகி இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், டாப்ல நிக்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன் அந்த 1 ஸ்டார் அப்படிங்கிறத நான் அந்த காவேரி பிளான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்ன இன்கம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் தெளிவா புரியும். அது மட்டும் இல்ல, அடுத்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல வரக்கூடிய 6வது 7வது 8வது நபர் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா நான் தான் காமன் ஸ்ட்ரக்சர் டைரக்ட் 12 வரைக்கும்னு சொல்லிட்டேன். டைரக்ட் 4வது நபர்ல இருந்து 12வது நபர் வரைக்கும் 3000 ரூபாய் இதே ஸ்ட்ரக்சர்ல தான் பிரிய போகுது. அப்ப 6வது 7வது 8வது நபர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டாவும், ரெண்டாவது 1000 ரூபாய் ராயல் ஐடியாவும், மூணாவது 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா காவேரி பிளானுக்கு. இங்க 3 நபர்கள் இருக்காங்க. ஸோ காவேரி பிளான் 3000 டேபிள்குள்ள என்டர் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த 3 நபர்கள். அப்ப பாருங்க சிஸ்டம் இங்கேயும் அதே மாதிரி தான். 6வது நபர் வந்ததையுமே காவேரி பிளான் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அழகா அது இன்கம் நம்மளுக்கு என்ன ஆகுது, கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி தான் 7வது 8வது நபர் வரைக்கும் வெயிட் பண்ணாது. அது ஏன் அப்படிங்கிறத நான் காவேரி பிளான் ப்ரெசென்ட் பண்ணும்போது சொல்றேன். அப்ப பாருங்க, காவேரி பிளான் ஏற்கனவே நான் 3 பிளான் சொன்னேன். காவேரி பிளான் 2000 ரூபாயும், காவேரி பிளான் 3000 ரூபாயும், காவேரி பிளான் 4000 ரூபாயும் நான் சொன்னேன். ஸோ அப்போ இந்த 3 டேபிள்குள்ள இப்போ 2 டேபிள் எந்த இடத்துல இருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
3 நபர்கள் 6வது 7வது 8வது நபர்களுக்கு நம்ம நேரடி இணைப்புல வாய்ப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம 2 ஸ்டார் அச்சீவர் பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் ஆகிறோம். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 9, 10, 11, 12 அப்படிங்கிறது இது 3வது பேட்டர்னா வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் 3000 ரூபாய் பிரியுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் இந்த 4 நபர்கள்ட்ட வந்து அந்த காவேரி பிளானுக்கு தேவையான 1000 டோட்டலா 4000 ரூபாய் இங்கிருந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கங்கா ஆக்டிவ் டேபிள்ல இருந்தாலும் மூவ் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி பிளானுக்குள்ள. அப்ப பாருங்க சிஸ்டம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் அது நம்மளுக்கு வருமான வாய்ப்பா மாத்தி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம 12 நபர்கள் நேரடி இணைப்புல கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 ஸ்டார் ப்ரொமோஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், அடைய போறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம சன்ஃப்ளவர் கான்செப்ட்னு சொல்லிட்டோம். 12 நபருக்குரிய ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. 13வது நபர்கள்ட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் அதே 3200 தான் எடுத்துட்டு வருவாங்க. 200 டிஸ்ட்ரிபியூஷன் போக 3000 ரூபாயில இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா 1700, ராயலுக்கு 1000, பேலன்ஸா இருக்கக்கூடிய 300 பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்கும் டோட்டலா 3000 ரூபாய் ஸ்பிளிட் அப் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நேரடி இணைப்புல டைரக்ட்ல 13வது நபர்ல இருந்து ப்ராஃபிட்டா 1700, அது மட்டும் இல்ல ராயலுக்கு 1000 ரூபாயில 500 ரூபாய் எகெயின் உங்களுக்கு ஏதாவது இன்கமா வரப்போகுது. அப்ப 1700 பிளஸ் 500 போட்டு பாருங்க 2200 ரூபாய் நேரடி இணைப்புல 13வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா எத்தனை நபர்கள் வந்தாலும் 2200 ரூபாய் நீங்க இன்கமா ரிசீவ் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க, கொண்டுட்டு வர 3000 ரூபாய் உதவித்தொகையில 2200 ரூபாய் உங்களுக்கே வருமானமா கொடுக்கக்கூடிய சிஸ்டம் நம்மளோட சிஸ்டமா தான் இருக்கும். அப்ப 12 நபர்களை தாண்டி நேரடி இணைப்புல 13வது நபர்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாப் ஸ்டார் இல்லைன்னா சாம்பியன் ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொன்னோம் காவேரி லெவல் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பிளான் இருக்குன்னு சொன்னோம். 2000 சொன்னோம், 3000 சொன்னோம், 4000 சொன்னோம். ஸோ காவேரி லெவல் பிளான் 2000க்குள்ள நம்ம எப்போ என்ட்ரு ஆவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் பிளான்ல 4வது 5வது நபரை கொடுக்கும்போது என்ட்ரு ஆவோம். அது மட்டும் இல்லை பவானியோட 4வது டேபிளான 17,000 ரூபாய் டேபிள்லயும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு காவேரி பிளான்ல ஐடியா வருதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த 2 பொசிஷன்ல இருந்து இங்க ஐடியா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல வரக்கூடியது தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் 2 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான வாய்ப்பு எந்த அளவுக்கு இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் முறையா கொடுக்கப்பட்டு இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், 4வது நபர் வந்ததையுமே காவேரி பிளான் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தேவை இருந்தாலும் 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு வருமானம் கொடுக்க வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4வது நபரை கொடுத்துக்கிட்டு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்குவோம். ஏன்னா சடனா ஒரு சிலர் கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் 10 நாள் 5 நாள் ஆகும். பட் அந்த 5 நாள் வரைக்கும் காவேரி பிளான்ல வரக்கூடிய இன்கமை நம்ம வாங்காம வெயிட் பண்ண கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா 4வது நபரை கொடுக்கும் போதே 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டு காவேரி லெவல் பிளான்குள்ள வந்துருது. அப்ப இந்த இடத்துல அந்த 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்ல 11 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு. எகெயின் 5வது நபர் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எகெயின் அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இங்க சேம் பர்சன்டேஜ்ல இங்கேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது எத்தனை கால்குலேஷன் வந்தாலும் அதுல மாற்றங்கள் வராது. ஏன்னா பர்சன்டேஜ் பிரகாரம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அழகா என்ன ஆகுது 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதனோட டோட்டலும் நான் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்கேன். அப்ப பாருங்க 1000 ரூபாயா இருந்ததுல அதுவே 2000 ரூபாய் மாறும்போது 2 மடங்கு அதனோட வருமானத்தை நம்ம வாங்க போறோம். அதனோட வருமானம் என்னங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகுது. நம்ம சொன்னோம் ஒவ்வொரு இடத்துலயும் சிஸ்டம் வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்னு. ரீபர்த் அப்படிங்கிறது சிஸ்டம் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா உள்ள வந்த நம்ம திரும்ப வருமான வாய்ப்புக்குள்ள என்டர் ஆகிறது மட்டும் இல்லாம வரக்கூடிய நபர்களுக்கும் பூஸ்டப் ஆகிறதுக்காக அந்த அற்புதமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அங்க மட்டும் கிடையாது, இங்க காவேரி லெவல் பிளான்லயும் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெவல் 5வது லெவல்ல
32 நபர்கள் வரும்போது நம்மளோட ஐடி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐடி ரீபர்த் ஆகுது, அது 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி 6வது லெவல்ல பாத்தீங்கன்னா 64 நபர்கள் வரும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஐடி ரீபர்த் ஆகுது, அப்போ 1000 + 1000. அப்ப பாருங்க, இங்க ஒரு ரவுண்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதே வருமானத்தை பாக்குறதுக்கு காவேரி லெவல் பிளான்ல இருந்து மட்டுமே உங்க பேர்லயே 3 ஐடி காத்துக்கிட்டு இருக்கு. அதே அடுத்த ரவுண்டு வரும்போதும் அந்த 3 ஐடிக்கும் 3 ஐடி காத்துக்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு பிளான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இங்க லெவல் இன்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ஸ்பான்சர் இன்கமும் இருக்கு. லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு எந்தவித கண்டிஷனும் கிடையாது. நேரடி இணைப்புல நம்ம 2 நபர்களை கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே வந்து அந்த 3000 ரூபாய் எப்படி எடுக்கிறோமோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வருமானத்தை எடுத்துக்கலாம். பட் ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் சின்ன கண்டிஷன் சிஸ்டம் வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்டாரை நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம இந்த இடத்துல ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். 1 ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்மளோட கங்கா ஆக்டிவ் பிளான்ல 4வது 5வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 1 ஸ்டார் அச்சீவர் ஆயிடுவோம். இங்க வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கும் வித்ட்ரா கொடுக்கறதுக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிடுவோம். நம்ம இங்க எப்படி 2000 ரூபாய் பிளான் சொன்னோம், அதே மாதிரி நம்மளுக்கு காவேரி பிளான் 3000 இருக்கு. அப்ப இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 4-5 கொடுத்தோம் அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 2000க்குள்ள என்டர் ஆகிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல கங்கா ஆக்டிவ் பிளான்ல 6வது நபர் மூலமா 1000, 7வது நபர் மூலமா 1000, 8வது நபர் மூலமா 1000, டோட்டலா இங்க பாத்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளானுக்கு மட்டும் 3000 ரூபாய் கங்கா ஆக்டிவ் பிளான்ல இருந்து மட்டுமே வரப்போகுது. இங்கேயும் அதே மாதிரி தான் 6வது நபர் வந்தாலும் அவர் கொண்டுட்டு வர 1000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உள்ள என்டர் ஆகி இங்க பாத்தீங்கன்னா 8 லெவல் மட்டும்தான். அப்ப பாருங்க, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 3 நபர்கள் வருவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் 3 நபர்களுக்கு கீழே வரும்போது ஒட்டு மொத்தமா 8 லெவல் மட்டும்தான் இங்க வருமானம். அதுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகுது. 1000 ரூபாய்க்கு மட்டுமே இப்படின்னா 3000 ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் 3 மடங்குக்கு இன்ட்டு 3 போட்டு பாருங்க, அதனோட வருமானம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப எல்லா இடத்துலயும் வர வேண்டிய 3000 ரூபாய் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3000 ரூபாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் என்ன ஆகும், நம்மளுக்கு சிஸ்டம் வருமானம் கொடுத்துருக்கும். பட் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்தாலும் அவங்க வர வேண்டிய இடம் இந்த இடம்தான், கொடுக்கக்கூடிய வருமானம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உள்ள என்ட்ரானதையும் அது 1000 ரூபாய் வந்ததையுமே ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த இடத்துல என்ட்ராகி வருமானத்தை சிஸ்டம் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இங்கேயும் ரீபர்த் ஐடி இருக்கு. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 3வது லெவல்ல 27 நபர்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல இந்த இடத்துல ரீபர்த் ஐடியா வருது. அப்ப எகெயின் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வருமானத்தை பாக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, 4வது லெவல்ல பாத்தீங்கன்னா 81 நபர்கள் வரும்போது 3 ஐடி எகெயின் இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, டோட்டலா 4000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 4 வருமானம் கூடுதலா கிடைக்கிறதுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அகெயின் அந்த 4 ஐடியும் வரும்போது ஒவ்வொரு ஐடிக்கும் இதே மாதிரி 4 ஐடி ரீபர்த் ஐடிங்கிறது நம்மளுக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதும் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல தான் ஃபில் ஆகக்கூடியது. அதுவும் இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ சிஸ்டம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எந்தவித கண்டிஷனும் கிடையாது. ஆனா ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு காவேரி லெவல் பிளான்ல 3000 ரூபாய் நம்ம வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம 2nd ஸ்டார் அச்சீவர் ஆயிருக்கணும். அப்ப 6, 7, 8 நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிருக்கலாம், இதனோட ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்த நபர்கள் 12 நபர்கள் கொடுக்கும்போது வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, 3வது இன்னொரு பிளான் இருக்கு, காவேரி லெவல் பிளான் 4000 ரூபாய். ஸோ ஏற்கனவே நேரடி இணைப்புல 3 நபர் வந்தா என்னன்னு பார்த்துட்டோம், 4, 5 நபர்களை கொடுத்தா என்னன்னு பார்த்துட்டோம், 6, 7, 8 நபர்களை கொடுத்தா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் பிளான்ல 9, 10, 11, 12
அந்த 4 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்க கொண்டுட்டு வர 3000த்துல கடைசி 1000 ரூபாய் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி லெவல் பிளானோட 4000க்குள்ள என்டர் ஆகுறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாருங்க, அந்த ஒரு நபர் வந்தா கூட 9வது நபர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு நீங்க உள்ள என்டர் ஆயிக்கலாம். அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்க ஐடிஸ், ஏன்னா இது குளோபல் ஆட்டோ ஃபில்லிங்ல சொல்லியாச்சு, இதே மாதிரி ஐடிஸ் வந்து ஃபில் ஆகும்போது உங்களோட வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. இங்கேயும் அதே ஸ்ட்ரக்சர் தான். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் லெவல்லையும் பாத்தீங்கன்னா 4 நபர்கள் வந்து ஃபில் ஆவாங்க. 7 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுது. அப்ப பாருங்க, வர வர லெவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, 3வது லெவல்ல 64 நபர்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி இந்த இடத்துல ரீபர்த் ஆகுது. 4வது லெவல்ல 256 நபர்கள் வரும்போது 4 ஐடி ரீபர்த் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் ஒட்டு மொத்தமா 5000 எடுத்துக்கிட்டு 5 ஐடி உங்க பேர்லயே ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ஒரு ஐடிக்கு மட்டுமே 7 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது ஷோவ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஷோவ் ஆகக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் ஷோவ் ஆகக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனும் ஷேர் ஆகல, உங்களோட வாய்ஸ் கேட்கல, மைக் ஆஃப் ஆயிருக்குங்க மேம். மேம் இப்போ ஓகேவா? மேம் இப்போ ஓகேவா? வாய்ஸ் கேக்குதா? ஓகேங்க, வாய்ஸ் கேக்குதுங்க மேம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவேரி லெவல் பிளான் 4000த்துல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டம் வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் கடைசியில் மட்டும்தான் அந்த காவேரி பிளானோட வருமானம் எடுக்கிறதுக்கு தான் சிஸ்டம் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு சின்ன கண்டிஷன் சிஸ்டம் வச்சிருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வருமான வாய்ப்பு அதிகமாக வாங்கி நம்மளோட பொருளாதார சுதந்திரம் சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட. அப்போ பாருங்க, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 ஸ்டார் அச்சீவராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். அப்போ பாருங்க, உள்ள வந்த நபர்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லாருமே 3 ஸ்டார் அச்சீவர் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்பவர் சொல்யூஷன்லேயும் ராயல் பிளான் இருக்குது. இங்கே ராயல் 25க்கு தேவையான 1000 ரூபாயை தான் நம்ம சொன்னோம். உள்ளே வரக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஆக்டிவ் பிளானில் 3வது நபர் கொண்டுட்டு வரதுலேருந்து நம்ம ராயல்குள்ளே வருமானம் பார்க்கறதுக்கு உள்ளே வர்றோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நேரடி இணைப்பில் 4 நபர்கள் வந்தால் ஒரு ஸ்ட்ரக்சரும், நேரடி இணைப்பில் 5வது நபர்லேருந்து 8வது நபர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் 5ல் என்ன ஸ்ட்ரக்சரோ அதே தான் டைரக்ட் 9க்கும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுது. அப்போ உள்ளே வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைரக்ட்டுக்கு ஸ்பான்சருக்கு 200 ரூபாயும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கு 200ம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கு 200ம், இந்த மாதிரி 4 லெவலுக்கு பிரியுது. பேலன்ஸாக இருக்கக்கூடிய 200 ரூபாய் ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போகுது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, 2வது டைரக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சருக்கு 200 ரூபாயும், 5, 6, 7 இருக்கக்கூடிய அப்பர் லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாயாக பிரியுது. அது மட்டும் இல்லை, 3வது டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சருக்கு 200 ரூபாயும், 8, 9, 10 அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 200 சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, 4வது லெவலில் பார்த்தீங்கன்னா நேரடி இணைப்பில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு 200ம், 11, 12, 13வது லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 200 டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்போ இதிலிருந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும், நமக்கு கீழே 13 லெவல்ஸில் ஐடிஸ் வரும்போது நம்மளுக்கு ராயல் வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது தெளிவாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நேரடி இணைப்பில் 5வது நபர்லேருந்து அன்லிமிட்டடாக எத்தனை நபர்கள் ராயல் டேபிளுக்குள்ளே வந்தாலும் உங்களோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். அப்போ பாருங்கள், கொண்டுட்டு வந்த 1000ல் 50%
ஸ்பான்சருக்கே கிடைக்குது. பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 அப்பர் லைனுக்கு 100 ரூபாயும், பேலன்ஸாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 200 ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போகுது. ஸோ ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போனாலும் திருப்பி நமக்காக தான் அது வரப்போகுது. அதே டொனேஷன் அமௌண்ட்டு பேசிவ்க்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்கு. 13 லெவலில் ஒவ்வொரு லெவல்லையும் 4 நபர்கள் ராயல்குள்ளே என்ட்ரானாகனா என்ன வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் 4 நபர்கள் வரும்போது அத்தனை நபர்கள்ட்டிருந்து 200 ரூபா தான் நம்ம இன்கம்மாக ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் 13 லெவலும் சேர்த்தும்போது ஒட்டுமொத்த இன்கம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. யோசிச்சு பாருங்க, அதிலிருந்து ஒரு 10% நடந்தால் கூட நம்மளோட பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா முடியாதாங்கிறத எல்லாரும் கால்குலேஷன் போடும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல தெளிவு கிடைக்கும். ஒருத்தர் வர்றாரு, இந்த இடத்துல வரும்போது 4 நபர்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் வர்றாங்க. அப்போ அந்த 4 நபர்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு 200 ரூபாய் வருமானம். அப்போ 4 × 200 800 ரூபாய். அந்த 4 நபர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 4 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 2வது லெவலில் 16 நபர்கள் வந்திருப்பாங்க. அதிலிருந்து 4 செட்டுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு செட்டுக்கும் நம்மளுக்கு வருமானம். அப்போ 4 × 200 போட்டு பாருங்க 800. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் மட்டும் 10 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நபர் மூலமாக 200 ரூபாயும், 5வது நபர் மூலமாக 200 ரூபாயும், 9வது நபர் மூலமாக 200 ரூபாயும் அவர்கிட்ட இருந்து மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் இன்கமாக கிடைக்கும். அப்போ பாருங்க, ஒவ்வொரு 4 செட்டுக்கும் இந்த வருமானம். அதை தாண்டி கொடுத்தாலும் நம்ம அந்த வருமானத்தை கால்குலேஷன் போடும்போது கண்டிப்பாக இதை தாண்டி தான் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பாருங்க, ஒட்டுமொத்த வருமானம் இதிலிருந்து 1% நம்மளுக்கு நடந்தால் கூட நம்மளோட பணத்தேவை ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட்டு இதுலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதில் நம்ம வித்ட்ரா கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10% டிடிஎஸ்ஸாகவும் 5% சர்வீஸ் சார்ஜுக்கும் போகுது. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்பான்சர் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் காவேரி லெவல் பிளானில் 2000 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். காவேரி 3000ஓட நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா 2 ஸ்டாரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3வது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி லெவல் பிளான் 4000ஓட ஸ்பான்சர் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 3 ஸ்டார் அச்சீவ் பண்ணியிருக்கணும். இது மட்டும்தான் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல உள்ள வந்த அத்தனை நபர்களுமே நம்மளோட வருமானம் அதிகமாக வாங்கி நம்மளோட பொருளாதாரம் சுதந்திரம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் பாதையை நோக்கி தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அத்தனை நபர்களுக்குமே இந்த இடத்துல கண்டிப்பாக தோணியிருக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பிகினிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நம்மளோட வாய்ப்பு, பொருளாதார சுதந்திர தேடலுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல தான் இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு சில வாரங்களில் நம்ம அதை நோக்கி லாகின் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 3200 ரூபாய் இது வரைக்கும் வாழ்ந்த நாட்களில் பல இடத்துல பயன்படுத்தி இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு முறை டொனேஷனாக கொடுக்கும்போது எப்படி ஒரு வருமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருமான வாய்ப்புக்குள்ளே அத்தனை நபர்களுமே ட்ராவல் பண்ணணும்னு முடிவு செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும். தேங்க்யூ மேம்.